ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மாதிரி வச்சு நட்டு ஷேப் பண்ணல சார் 339 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்துமே வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, ஐப்பும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பார்த்துக்கிட்டே நம்ம பாதி வீடு போயிருக்கோம். இவங்க எல்லாருமே அளவு கடந்த பலசாலியா இருக்காங்க. சரியா சொன்னீங்க. ஒருவேளை இப்படியே போச்சுன்னா பாட்டி பேர் மெடல் மாதிரி வாங்கி வச்சுன்னு உங்க பலு கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டு வருது. இப்படியே போச்சுன்னா அவங்களுக்கு பதிலா நீங்க இறந்துடுவீங்க. இந்த போர்ல எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் என் உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கேன். அடுத்த வில்லன் ஆயிடும். நம்பவே முடியல. இந்த கெஞ்சுல நான் சிக்கவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. மாதராயா போட்டிருக்கு. காப்பாற்ற ரொம்ப நன்றி சுச்சிக்காக. இந்த உனோக்கி வேற கொஞ்சம் கொஞ்சமா முறியடிக்கிற வேலையை ஆரம்பிச்சிட்டா. ஆமா, அசால்ட் வந்து வெயிட்டட் போல்டர் ஜுட்சு மூலமா சுசானா வாழ்ச்சா. இப்போ இந்த ரைக்காகவிய காப்பாத்திட்டா. எல்லாரும் சோர்ந்துராதீங்க. நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல, தோத்துறக்கூடாது. நாம 5 காகைகள் இருக்கோம். நம்மளால நம்ம பதவிக்கு களங்கம் ஏற்பட்டதுன்னா அது நம்மளோட தப்புதான். நாம எப்படி நருட்டோவை நம்பி சில விஷயங்களை ஒப்படைச்சோமோ, இந்த போர அவன் நம்மளை நம்பி நம்ம கிட்ட விட்டுட்டு போயிருக்கான். அதனால என்ன ஆனாலும் இதுல நாம ஜெயிச்சுதான் ஆகணும். அதை விட முக்கியமான விஷயம், ஒவ்வொரு ஷினோபிக்கும் இருக்கக்கூடிய நம்பிக்கை என்னைக்கு வீணடிக்க கூடாது. காகேங்கிற இந்த பதவிக்கான மரியாதையை நம்ம காப்பாற்றணும். இங்க இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை அந்த உனோக்கி மட்டும்தான். அவன் தைரியத்தை அழிக்கிறது தான் இனி ஒரே வழி. இது பத்தாது, இன்னும் வேணும். எனக்கும் தெரியும். என்னோட சக்கரம் ரொம்ப கம்மியா இருக்கு. இதுவும் மிஸ் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். பார்ட்டிகல் ஸ்டைல் பவுண்டரி டிஸ்மேண்ட்லிங் ஜுட்சு. சுசானாவை வெளிப்படுத்தினதுனால நான் இத்தனை நேரம் நான் பார்ட்டிகல் ஸ்டைல்ல இருந்து தப்பிச்சேன். என் உடம்புல விழற தாக்குதல் மட்டும்தான் நான் பாதிக்கும்னு சொல்றேன்ல. என் குளோனை கொண்டுட்டு பார்ட்டிகல் ஸ்டைல் மூலமா அந்த தசை திருப்பிட்டீங்கன்னு நினைச்சீங்களா? இது வெறும் மணல் மட்டும் கிடையாது. அஞ்சு பேரோட பவர் ஒன்னா நிறுத்து. ஆனா அப்படி நிறுத்திட்டா லைட்டிங் வாட்டர் டிராகன் வந்து அசைய விடாம வாட்டர் டிராகன் வந்து இவங்க மிஸ்ஸாக ஏதோ நான் பார்ட்டிகல் ஸ்டைல பயன்படுத்துவேன். இது மூலமா அவனை சீல் பண்றதுக்கான நேரம் நமக்கு கிடைக்கும். உனக்கு புரிஞ்சதா? இதுதான் 5 காகைகளுடைய முழு சக்தி. நல்லாவே புரியுது. காகேன்னு சொல்லிக்கிறதுக்கு உண்மையிலே நீங்க 5 பேரும் தகுதி வாய்ந்தவங்க தான். ஆனா அதே சமயம் மாதரா உச்சிஹாங்கிற நானும் என்னுடைய முழு பலத்தை பயன்படுத்துவேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து தாக்கினாலும் உங்களால என்ன ஒண்ணு செய்ய முடியாது. இதுதான் சுசானோவோட உண்மையான ரூபம். எவ்வளவு பெருசா? பெருசா? இதுதான் ஒரிஜினல் சுசானோவா வருது. இது வந்து சுசானோட முழு உருவமா? உங்க கதைய முடிக்க போறேன்.
அதோட நம்பிக்கை உடைப்பண்ணாரு, உடைச்சிட்டாரா? ஒன்றும் பண்ணிட்டாலே அதை பேருசுடைய சக்கரா கொஞ்சம் கொஞ்சமா அடங்கிடுச்சு. இவ்வளவு சக்தி வாய்ந்த இவனை என் தாத்தா எப்படி எதிர்த்தாருன்னே தெரியல. அதே டவுன் தான் பாட்டி எங்களுக்கு. நான் தான் முன்னாடி உங்க எல்லார்கிட்டயும் சொன்னல, அஷிராமாவால மட்டும்தான் என்ன தடுக்க முடியும். ஆனா என்ன தடுக்காம இப்ப இங்க இல்ல. நீங்க எவ்வளவுதான் ஒண்ணு சேர்ந்து என்ன அழிக்க முயற்சி பண்ணாலும் அது வேலைக்கு ஆகாது. ஜாஸ்தி இருக்கும். அம்மா கபத்தோட தடுக்கல. அடுத்து அந்த டைம்குள்ள இங்க இவ்வளவு நடந்துக்குது. நினைச்சு பாரு, அவன் மட்டும் தடுக்கலாம் என்ன ஆயிரும். அத்தனை எனக்கு தான் சொந்தம். அதனால இனிமே இந்த இடத்த என் இஷ்டத்துக்கு நான் என்ன பண்ணாலும் பண்ணுவேன். இவன் அந்த மலையவே ரெண்டா பொலந்துட்டான். இதுதான் அவனோட உண்மையான சக்தியா? எதுக்காக அவன் அன்னைக்கு அமைதியா இருந்தான்? இது என்னன்னு காட்டுங்கயா ஃபுல்லா. அன்னைக்கு நீ எதுக்காக அமைதியா இருந்த? வளர்ந்தவங்க யாருமே குழந்தைங்களை காய முற்பட மாட்டாங்க. அதனாலதான் நானும் போனா போகட்டும்னு விட்டேன். இது முன்னாடி என்னையா பண்ண முடியும்? அஞ்சு பேர் பவர் சேர்த்தா கூட ஒன்றும் பண்ண எப்படி இருக்கும் மைண்ட், என்ன பண்றதும் புரியாது. தடுத்து போயிடும். என்னதான் இப்ப நாங்க இருள்ல மூழ்கி இருந்தாலும் கூட கூடிய சீக்கிரமே எல்லாரும் வெளிச்சத்தை அடையதான் போறோம். அப்ப எங்க எழுச்சிய பாப்பேன். ஏன் தாத்தா முன்னாடி தான் அடி எடுத்து வைக்கிறாரு. அழிவுக்கு அரசன்னா அது இந்த சுசானோ மட்டும்தான். இந்த பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடிய சக்தி அவனுடைய வாழ்ல அடங்கி இருக்க. இவன் நினைச்சா டெய்ல்டு பீஸ்டுகளை கூட கொல்ல முடியும். அதனால எல்லா காகைகளும் நான் சொல்றதை கேளுங்க. உங்க அழிவு நிச்சயமா நிகழத்தான் போகுது. நே, உஷி, சாரு, டோரா, டட்சு, ஈ. அதோட முடிஞ்சது. முடிஞ்சா சரி, நே, உஷி, அதுக்குள்ள ரிலீஸ் ஆகும். சரி. வந்தா சரி. என்ன கேட்டிருப்போனாலும் டவுட் அதான் வந்துட்டானா திடீர்னு. இனிமே நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டல. கேட்குற நிலைமை இல்லை. நான் உன்னை முதல்ல பார்த்தப்ப அந்த டோபியும் டான்ஸும் சொன்னது உண்மையான தெரிஞ்சுக்க ஆசைப்பட்ட அதான் பின்னாடியே வந்தேன். ஆனா நான் எதிர்பார்த்து வந்த பதில் எனக்கு கிடைக்கல. உன்னை பார்க்கும்போது சின்ன பையனா இருக்கிறப்ப என்னோட அண்ணனா உன் மேல இருந்த பாசம் தான் ஞாபகம் வருது. அதனாலதான் நான் இப்ப உன் கூட நெருங்குறதாலையும் கடந்த காலத்துல நாம ஒற்றுமையா இருந்ததாலையும் என்னால உன்னை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. முக்கியமா உன் நிலைமைக்கு காரணமான இந்த கிராமத்து மேல எனக்கு வெறுப்பு அதிகரிக்குது. எனக்குள்ள இருக்கிற கோபம் பல மடங்கு அதிகரிச்சிருக்க. நான் என்ன செய்யணும் நீ நினைப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ என்னோட அண்ணங்கிறதாலேயே நான் சொல்றத கண்டிப்பா மறுப்ப. அதே மாதிரி இந்த கிராமத்தை அழிக்கிறதுக்கு கண்டிப்பா நீ ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா கண்டிப்பா என் கையால ஒரு நாள் இந்த ஊர் அழியும். அத நீ மேல இருந்து பார்க்க தான் போற. டோரா, டாட்சு, இனிமேல் உன் கையிலன்ற மாதிரி. உன்னை பார்த்ததுல சந்தோஷம். ஈ. எவ்வளவு பெயினா பண்றான் தெரியுமா அந்த விஷயத்துல. ரீஅனிமேஷன் டுட்சு ரிலீஸ். அண்ணா,
நீ வர பாட்டிலாம் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இந்த பாட்டியை பார்ப்பாருன்னு நினைச்சேன். ஜோபிக்கெலாம் செம்ம ஷாக்காக இருக்குமே இப்போ. எவன்டா அவன் ஸ்டாப் பண்ணுது? லட்சக்காக நம்ம எல்லாருமே அழிய போறோம்னு தோணுது. வாய முடுங்க மிஸ்ஸுக்காக. உயிர் முழுசா போற வரைக்கும் நான் நிறுத்த மாட்டேன். அப்பாடி என்ன இது? அந்த கபூட்டோக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு? ஆட்டத்தில் டிஸ்டர்ப் பண்ணிட்டுன்னு வருத்தப்படுறாரு. இப்போ வா, நேரம் இருக்க. அப்போட போறோம்னா நிறுத்திட்டேன். என்னோட நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்பதான் போயேன்டா. கிளம்புறதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கும் மேல நான் பொய் சொல்ல விரும்பல. டான்ஸோவும் டோபியும் உன்கிட்ட என்ன சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே அன்னைக்கு நான் பண்ணேன். இப்போ உனக்கு மொத்த உண்மையையும் நான் காட்ட போறேன். இதெல்லாம் தான் இட்டாச்சியோட நினைவுகளா? உச்சிகாவோட சூழ்ச்சிய இன்னமும் தடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க லீஃப் வில்லேஜை எதிர்த்தா மத்த நாடுகளும் தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கு. அது மிகப்பெரிய போராகும். என்னோட கோட்டோ அமிட்சுகாமி மூலமா இந்த போரை நிறுத்த நான் முயற்சி பண்ணேன். அப்பதான் டான்சோ என் வலது கண்ணை திருடுனா. அவனுக்கு என் மேல நம்பிக்கை இல்ல போல இருக்கு. ஆனா ஏதாவது ஒண்ணு செஞ்சு அவனோட ஊரை அவன் காப்பாத்தணும்னு நினைக்கிறதுல எந்த தப்பும் இல்ல. அவன் கண்டிப்பா என்னோட இடது கண்ணுக்காக வருவான். அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு அதை நீயே எடுத்துக்க. சிசுயி, என் நம்பிக்கைக்குரிய ஒரே ஆள்னா அது நீ மட்டும்தான். இட்டாச்சி, உச்சிஹாவோட பேரை நீதான் காப்பாத்தணும். இந்த விஷயத்தை அனுமதிக்கவே முடியாது. ஒரு போரா தொடங்கி அது மூலமா எங்களுக்கு களங்கத்தை விளைவிக்க முயற்சி பண்ணா உச்சிஹாவை லீஃப் வில்லேஜோட துரோகின்னு அறிவிக்கிறத தவிர வேற வழி இல்ல. கொஞ்சம் அமைதியா இருங்க கொகாரு. அவசரப்பட்ட ஒரு முடிவுக்கு வராதீங்க. ஆனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, உச்சிகாக்களான நாம அப்படியே சும்மாவும் விட முடியாது. ஊருக்கு ஆபத்து ஏற்படுறதுக்கு முன்னாடியே அதை நாம தடுக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதுக்கு பச்சிளம் குழந்தைகளை கூட நாம விட்டு வைக்க கூடாது. இதையெல்லாம் இட்டாச்சி முன்னாடி பேசுறது நிச்சயமா நியாயம் இல்ல. அது மட்டும் இல்லாம உச்சிஹா கிளான் சேர்ந்தவங்களை அழிக்கணுங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. அதுக்கு முறையா நாம ஏதாவது திட்டம் திட்டி ஆகணும். அதுக்காக நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்க முடியாது. ஆபத்துகளை தவிர்க்கணும்னா நம்ம உடனடியா செயல்படுறதுதான் ஒரே வழி. ஆன்பு பிளாக் ஆப்ஸ்ல இருந்து ஆட்களை திரட்டிக்கிட்டு அவங்க மேல ரகசியமா தாக்குதல் நடத்தினாலே போதும், மொத்த கதையும் முடிஞ்சிடும். என்ன இருந்தாலும் அவங்க நம்ம கூட்டாளியா இருந்தவங்க. அதனால தாக்கறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட ஒரு முறை பேசி பார்ப்போம். அதுக்கான ஏற்பாடுகளையும் நானே பண்றேன். இட்டாச்சி, நான் சொல்ற வரைக்கும், என் கட்டளை உன்கிட்ட வந்து சேர்ற வரைக்கும் நீ கொஞ்சம் அமைதியாரு. என்னதான் லார்ட் தேட் இப்படி எல்லாம் பேசினாலும் ஊருக்கு ஒரு ஆபத்து வர்றப்ப ஆளா நின்னு தாக்குதலை தொடங்குறதே அவரா தான் இருக்கும். அதனால வேற வழி இல்ல. ஹொக்காகேவா இருந்தா கூட ஊரோட நல்லதுக்காக அவர் சில முடிவுகளை எடுத்துதான் ஆகணும். உச்சிஹாக்லேன் நடத்துற தாக்குதல் பெரும் போரா வெடிக்குதோ இல்லையோ, அதுக்கு முன்னாடியே அவங்க அழிவுக்கான பயணம் ஆரம்பமாயிடும். அந்த அழிவுல உன்னோட தம்பியும் சிக்குவாங்கிறத நீ மறந்துடக்கூடாது. ஆனா ஒருவேளை நீ உன்னோட தம்பியை காக்கணும்னு நினைச்சா அதுக்கு ஒரு வழி இருக்கு. அவனை அதுல இருந்து நீ காப்பாத்தின பிறகு என்னைக்கோ ஒரு நாள் நிச்சயமா அவனுக்கு லீஃப் வில்லேஜ் தான் உச்சிகா கிளானோட அழிவுக்கு காரணங்கிறது தெரிய வரும். அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த ஊர் மேல ஒரு வெறுப்பு வரும். அந்த வெறுப்பு அவனுக்கு வளர விடாம தடுக்க நாங்க அவனையும் கொல்ல வேண்டி வரும்.
என்ன மிரட்டுறீங்களா? இல்லப்பா, உனக்கு நான் வாய்ப்பு கொடுக்கறேன், அவ்வளவுதான். அடடே. உனக்கு கொடுக்கற முதல் வாய்ப்பு உச்சிகாவோட சேர்ந்து லீஃப் வில்லேஜை எதிர்த்து போரிட்டு அவங்களோட சாவணும். அப்படி இல்லன்னா நீ எங்களோட சேர்ந்துக்க. உன் தம்பியையும் நீ பாதுகாத்துக்கலாம். ஆனா அதுக்கு பதிலா நீ உச்சிகாக்களை உன்னோட கையாலேயே நீ கொல்ல வேண்டி இருக்கும். ஆனா எது நடந்தாலும் சரி, ஊரோட பாதுகாப்புக்காக பிரச்சனை தொடங்கறதுக்கு முன்னாடியே நீ அதை செஞ்சாகணும். எல்லாத்தை விட முக்கியமா உச்சிகாவுக்கும் லீஃபுக்கும் டபுள் ஸ்பையா வேலை பார்க்கற உன்னால மட்டும்தான் இத செய்ய முடியும். நான் உன்னை முழுசா நம்புறேன் ஹிட்டாச்சி. செஞ்சு முடிச்சிட. இது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிறது எனக்கும் புரியுது. ஆனா அதே சமயம் இது உன்னோட தம்பியை பாதுகாக்கிறதுக்கான வாய்ப்பாவும் இது உனக்கு அமையும். வீக்னஸ்ல தான் விளையாடுவேன். லீஃப் வில்லேஜ் மேல நீ வச்சிருக்கிற அளவு கடந்த பாசத்தால நீ இதை செய்வேன்னு நான் நம்புறேன். உன்னால முடியும் தானே? அவனும் மண்டைய கழுவுறாங்க. என்ன நீ முதல்ல எப்படி கண்டுபிடிச்ச? அது வந்து லீஃப் வில்லேஜோட பாதுகாப்பை தாண்டி நகானோ ஷ்ரைனோட ரகசிய மேஜைக்கு நீ போன. உச்சிஹாக்களுக்கு மட்டும்தான் அந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியும். அப்போல இருந்தே நீ யாரு, உன்னோட நோக்கம் என்னன்னு உன்னோட ஒவ்வொரு அசைவையும் நான் கவனிக்க ஆரம்பிச்சேன். ஒரு வகையில அது எனக்கு நல்லதுதான். நம்ம சொந்த கிளான் மேலேயும் சரி, இந்த ஊர் மேலேயும் சரி, எனக்கு அதிக வெறுப்பு இருக்கிறதால நீதான் எனக்கு உதவி ஆகணும். அதுக்கு நான் தயார். நீ நம்ம கிளானுக்கு என்ன வேணாலும் பண்ணிட்டு போ. ஏ, ஆனா ஊருக்கும் சரி, என் தம்பிக்கும் சரி, உன்னால எந்த ஆபத்தும் வரக்கூடாது. ஏதாச்சும் பண்ணிக்கலாம். அப்பவே நம்ம கிட்ட எல்லாம் உன்னையும் சொல்லிருக்கலாமோன்னு இப்ப நான் வருத்தப்படுறேன். புரிஞ்சிருச்சு. நீ அவங்க பக்கம் போயிட்டல ஹிட்டாச்சி. அப்பா, அம்மா, என்ன? எனக்கு எல்லாமே தெரியும் இட்டாச்சி. இட்டாச்சி, எனக்கு ஒரு வாக்கு கொடு. சாஸ்கியவை மட்டும் நீ நல்லா பாத்துக்கணும். கண்டிப்பா பாத்துப்பேன். எதுக்கும் பயப்படாத. இது நீயா தேர்ந்தெடுத்த பாதைதான். உன்னை ஒப்பிட்டு பார்க்கும்போது எங்களோட வலி கன நேரத்துல கரைஞ்சு போயிடும். நம்ம நோக்கங்கள் வேறையா இருந்தாலும் உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. என்ன இருந்தாலும் நீ என்னோட பையன் தானே. எனக்கு இனி வழியோட நான் தான் உனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. உன்கிட்ட நான் ஒண்ணு விடாம எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டேன். இனி எந்த குழப்பமும் வேண்டாம். எவ்வளவு நாளா நான் உன்கிட்ட பொய் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டதும், என்கிட்ட இருந்து உன்னை எப்பவுமே விலக்கி வச்சதும் கூட உன்னுடைய பாதுகாப்புக்காக மட்டும்தான். ஆனா இப்ப நான் முழுசா நம்புறேன். உன்னால அப்பா, அம்மா, அவ்வளவு ஏன் மொத்த உச்சியாக்கலானையும் மாத்தி இருக்க முடியும். ஆரம்பத்திலேயே நான் உன்கிட்ட கொஞ்சம் வெளிப்படையா இருந்திருக்கணும். மனசு திறந்து எல்லா உண்மையும் உன்கிட்ட மறைக்காம சொல்லியிருக்கணும். அப்படி சொல்லி இருந்தா இன்னைக்கு தோத்து போன ஒருத்தனா உன் முன்னாடி இப்படி நின்னு இருக்க மாட்டேன். பரவாயில்ல, எனக்கு இப்ப வச்சோம் உன்கிட்ட நான் எல்லா உண்மைகளையும் மறைக்காம சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீ என்ன வெறுத்தாலும் சரி, எப்பவுமே ஒரு அண்ணனா உனக்கு என் கடமைகளை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். இன்னைக்கு எபிசோடு வேற லெவலுங்க. நிறைய விஷயம் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம மாதரா பற்றி பேசுகிறோம். ஏன்னா அதை தாண்டி போக முடியல. ஏன்னா அது எங்கேயோ இருக்காது. அதெல்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த வார்த்தை திரும்ப திரும்ப வந்துட்டே தான் இருக்குது. பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்ன்ட்டு. அதையும் மீறி பின்னொன்று வந்துச்சு பார்த்தீங்களா? அதெல்லாம் மனுஷன் பண்ணுற வேலையா அது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. 5 தலைவர்களையும் அலற வச்சுட்டானே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் இந்த சைடில் நம்ம இதுவும் பார்க்குறப்போ அதை தன்னம்பிக்கை விடாமல் அந்த முக்கியமாக வச்சுக்காங்க.
வேற லெவல் அவர் இல்லைன்னா உடஞ்சிட்டு இருப்போன்ற மாதிரி இருக்குது. அவர் முன்னாடியே சொல்லிட்டு என் எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடி நீங்களாம் என்னடா என்ன தலைவனாக்காம சின்ன பையன் ஆக்கியிருக்கான்னு பேசினாரு. பட் அது உண்மைதான். இவர் இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த தன்னம்பிக்கை இது இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இங்கே காரா கூட ஒரு கட்டத்துமே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிற மாதிரி ஒரு கட்டம் ஆயிடுச்சு. பட் காராக்கும் அந்த தலகணம் இல்லை. அவனும் அதான் கேட்டேன், நீங்கள் எனக்கு துணையாக நின்று எனக்கு சொல்லி கொடுங்க, என் கூட நில்லுங்கன்னு சொல்லி அவன் நின்னான். பட் எங்கள் தாத்தா வேறு லெவல் தான். என்ன பண்ணாலுமே அந்த ஒரு அடி கூட பின்னாடி வைக்காம திரும்ப கால் முன்னாடி வச்சாரு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ பெரிய சுசுனாவை பார்த்து எனக்கு அதுதான் பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இந்த பக்கமும் பேசாமல் இருக்க முடியல. சப்போஸ் இட்டாச்சி இல்லை அப்படின்னா இந்த ஊர் இல்லைங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இவ்வளோ பெரிய சுசுனா எடுத்து மலையே சும்மா என்னமோ கேக் வெட்டுற மாதிரி வெட்டுறாரு அப்படின்னா என்ன பண்ணுறீங்க? 5 பேர் சேர்ந்து பவர் ஒன்றா உருவாக்கி அடிக்கிறப்போ இவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்தது ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்குது. அவங்க பவர் இங்கே இருக்குது, அவருக்கு எங்கேயோ இருக்குது, வானத்தை தொடுது அப்படின்னா அதெல்லாம் என்னன்னு சொல்கிறது? சத்தியமாக முடிஞ்சிருக்கு. அதாவது இவ்வளோ நேரம் விளையாடிட்டு தான் இருந்தார். ஓ நீங்கள் சீரியஸாக இருக்கீங்களா 5 பேர், இப்போ நான் என்னோட சீரியஸை காட்டுமான்னு லைட்டாக காட்டினதுக்கே இப்படி அப்படின்னா என்ன சொல்கிறது? இதுக்கு 9 டெய்ல் என்னன்னா வரட்டும் எல்லாத்தையும் இது வெட்டி வீழ்த்திடும் அப்படின்றாரு. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இவர் இருந்திருந்தா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இட்டாச்சி அவனுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னோம். ஆனால் இப்பயும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாதில்லை. இப்பயும் அவன் தான் வந்தான் இது பண்ணான்றது நருட்டோக்கு தான் தெரியும். நருட்டோ கிளபிக்கு மட்டும்தான் தெரியும். அதை தாண்டி யாருக்குமே தெரியாது சாஸ்கேக்கு. இப்பயும் அவன் தான் இந்த விஷயத்த பண்ணான்றது தெரியுமா தெரியாமல் போயிடுமான்ற மாதிரி இது. எனக்கு மாதரா வந்ததும் ஒரு என்ன சொல்ல அந்த ஃபீலே ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சுங்க. ஒரு ஹாரர் மூவி பார்த்தா ஒரு பயத்தோடு ஒன்று பார்ப்போம்ல, எனக்கு உண்மையாகவே அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு சுசுனை ஹைட்டாக காட்டும் போது நேராக பார்க்கும்போது நார்மல் சுசுனை ஹைட்டு மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. எனக்கு இன்னும் பிரம்மாண்டமாக பார்த்த ஃபீலே தெரியல. அப்புறம் சைடு வியூவில் காட்டுறாங்க மனுஷனும் பயங்கரமாக பிரம்மாண்டமாக இருந்தார். அப்போ தான் அந்த ஃபீலே நான் பார்க்குறேன். இப்போ அவர் மறைஞ்சு போகும்போது கூட இல்லை, அப்பா போய் தொலைஞ்சிட்டாலும் ஃபீல் இல்லை. நம்ம பார்த்து பயந்த ஒரு பர்சன் கண்ணை விட்டு போகிறாருன்னும் போது அது போனதுக்கு அப்புறமும் ஒரு ஒரு நடுக்கத்தில் இருப்போம். அது ரிலீஸ் ஆகிறதுக்கு நம்ம ஒரு டைம் ஆகும்ல, அந்த மாதிரி ஃபீல்லே தான் எனக்கு இருந்துச்சு. மாதரா போகும்போதெல்லாம் அப்பா ஒரு ஆரர் போயிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த ஃபீல் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது கூட தெரியல. எனக்கு உள்ள அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு, ஒரு பயம் ஃபீல் எனக்கு இருந்துச்சு உண்மையாகவே. அதோட ஹைட் இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு 25 சுசுனா போட்டார். அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம இட்டாச்சி சாஸ்கே விட கொஞ்சம் ஹைட்டாக தான் இருந்தது அந்த சுசுனாவே. அதை அடிக்க இவங்க பாட்டிகளே இவங்க 5 பேர் சேர்ந்து அதுக்கு பிரம்மாண்டமாக ஒன்று எழுப்புனார். அதையும் மிஞ்சி அது எங்கேயோ இருக்குது. அப்போ அது என்ன ஹைட்டில் இருந்து இருக்குன்றது அது சொல்லுது. எனக்கு அது திரும்ப பாட்டி கேட்ட அதே கொஷின் தான், இதை எப்படா எங்கள் தாத்தா சமாளிச்சாரு அப்படின்ற மாதிரி தான் அந்த கொஷின் தான் எங்களுக்கும். இவ்வளோ பிரம்மாண்டத்தை எதிர்த்து இவர் என்னதான் ஆயுதத்தை யூஸ் பண்ணார்? இந்த மாதிரி சுசுனை எடுத்து அடிச்சிருந்தா இவர் எப்படி தடுத்தார், என்ன பண்ணார்? அதுதான் எனக்கு மாதராவை அஷ்டமா எப்படி பார்த்துருப்பாரோ அந்த ஃபீல் தான் எனக்கு மாதராவை பார்க்கும்போது இப்போ இருந்துச்சு. எப்படி சொல்ல, இப்போ ஒரு காளி நம்ம முன்னாடி வந்துட்டு போனால் எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி மாதரா நீ சொன்ன மாதிரி அந்த சைஸ் எனக்கு புரிஞ்சிச்சு. அப்புறம் நல்லா அந்த க்ளோஸ்அப்லாம் காட்டும் போது அந்த சைஸ் காட்டும் போது அப்போ தான் எனக்கு ரியலைஸே ஆச்சு. அதுவும் நம்ம காகேஸ்லாம் அப்படி அண்ணாந்து பார்க்கும்போதெல்லாம் நமக்கும் அந்த ஃபீல் அப்படி இருந்துச்சு, பயங்கரமாக இருந்தது. இல்லை ஒரு மலையை ஒரு வெட்டில் 2 துண்டு ஆக்குறாரு அப்படின்னா அதெல்லாம் காட் லெவல் பவர் தான் சொல்லணும். இவ்வளோ பெரிய பவர் உள்ள ஒரு மனுஷன் இந்த இடத்துல வாழ்ந்து இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு முன்னோராக இருந்திருக்காங்க அப்படின்னா அந்த காலத்தில் யோசிச்சு பார்த்துங்க எப்படா நீங்களாம் வாழ்ந்தீங்க இந்த ஒரு மனுஷனை வச்சுக்கிட்டு அப்படின்னு. சப்போஸ் இருந்திருந்தால் எனக்கு மாதராவோடைய எல்லாம் அந்த டைம்ல பார்த்தவங்களுக்கு எவ்வளோ பயம் இருந்திருக்குன்றது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அவர் அந்த அந்த உருவத்தில் அந்த அடி எடுத்து வைக்கும் போது இல்லை எனக்குலாம் அப்படி இருந்தது. எங்காவது வச்சு நம்ம டுச்சுக்காக வேலை மெரிச்சு வரோம் எல்லாரையும் அந்த மாதிரி நினச்சி பண்ணிட்டு வரோம்ல நான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அந்த அளவுக்கு இருந்தது அவருடைய இது. இல்லை இப்போ புரியும், டோபின்றவன் மாதரான்ற அந்த ஒரு பேரை மட்டும் வச்சு எப்படா இத்தனை 5 ஊரையும் கதி கலங்க வச்சான்ற நம்ம கேள்வி வந்துட்டே இருந்தாலும் அதுக்கான பதில் இதுதான். பார்த்துக்க இந்த பேர் சொன்ன பயம் வருதா அப்படின்னு நம்மளை கேட்குற. இந்த பக்கம் இதுனா இன்னொரு பக்கம் நம்ம இட்டாச்சி சொல்லல எனக்கு இன்னமும் அது இன்னும் எனக்கு பெயின் கொடுக்குது, ஒரு மாதிரி பாரமாக. அது என்னடா நடந்திருக்கு பின்னாடி இன்னும் அதுக்கு மேலே இருக்கே அப்படின்ற மாதிரி தான். அந்த உச்சியா கிளான் பற்றி வர அன்றைக்கி நடந்த விஷயங்கள் பற்றி தெரிய வர இன்னமும் குழப்பமோ ஒரு மாதிரி என்னென்னமோ நடந்திருக்கடா பின்னாடி, என்னடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. இட்டாச்சி போய் டோபிகிட்ட பேசியிருக்கான், 2 பேரும் சேர்ந்தாடா பண்ணீங்க, என்னடா இது அவன் தாண்டா ஃபஸ்ட்டு பண்ணதே. நம்ம இந்த என்ன சொல்கிறது நம்ம மினாட்டோ இவங்கள்ட்டலாம் விளையாடினது இன்றைக்கி அவங்ககிட்டயே திரும்ப கேட்டு அவன் கிளைனே அழிச்சிக்கிறான், அவன் ஏன் ஒத்துக்கிறான், என்னடா இதுன்ற மாதிரி இருக்குது. அப்பயும் இட்டாச்சி ஊரையும் என் தம்பி மேலே மட்டும் கை வைக்காது, அதான் வில்லேஜை சொல்கிறான், நம்ம லீஃப் வில்லேஜையும் தம்பியும் சொல்கிறான். அதை வச்சு சொந்த கிளானில் என்னென்னா பண்ணிக்கோ அப்படின்னா அவனுக்கும் என்ன சொந்த கிளான் மேலே வெறுப்பு, அவனுக்கு என்ன தாட்ஸ் இதில்
என்னன்னே எனக்கு புரியல. எனக்கும் அதுதான் புரியல. இப்போ இட்டாச்சி வந்து என்னதான் டான்ஸர் சொன்னாலும் எதுக்கு நம்ம வில்லேஜ் மேலே இவ்வளோ கோவப்படுறாங்க, அழிக்க சொல்கிறாங்கன்ற அந்த மறு கொஸ்டினையும் அவன் கேட்கல. அப்படி என்ன நடக்குதுன்றதே எனக்கு தெரியல. அந்த கிளான் மேலே அவ்வளோ வெறுப்பு வர்றதுக்கு ப்ளஸ் அவங்க அப்பா அம்மாவும் வந்து ஒத்துக்கிட்டு அது ரெடியாக இருக்காங்க. அது இன்னும் ஷாக்கிங்காக இருந்தது எனக்கு. நான் வந்து அவங்க எதிர்பார்க்காம வெட்டியிருப்பான் அப்படிலாம் நினச்சேன் நான். இது அப்படியே இல்லை. அது இல்லாமல் நம்ம டோபிக்குமே வந்து லீஃப் வில்லேஜும் பிடிக்கல, இந்த வில்லேஜும் பிடிக்கல. அந்த விஷயம் விட்டாச்சு தெரிஞ்சுட்டு தான் உன் நோக்கம் என்னன்னு எனக்கு தெரியும், நீ 2 வில்லேஜும் அப்படி தான் பார்க்குற அப்படின்னு சொல்லி தான் அந்த இது போய் கேட்டிருக்கேன், இதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டோபியா அந்த மாதிரி இருக்கான்றது அது இன்னும் ஷாக்கிங்காக இருக்குது. ஃபஸ்ட்டு அன்னைக்கு ஃப்ளாஷ்பேக் காட்டுறப்போ அவங்க அப்பா அம்மா இதே மாதிரி தான் உட்காந்து எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல, எதுவுமே இல்லை, அப்படியே அமைதியாக உட்காந்தாங்க. பட் நம்ம இட்டாச்சி வந்து ரொம்ப இறுக்கமாக அது செஞ்ச மாதிரி இருந்தது, எந்த ஃபீலிங்கில் எதுவுமே இல்லாத மாதிரி காமிச்ச மாதிரி இருந்தது. பட் இன்னைக்கு பார்க்குறப்போ அவனால் முடியல, அழுகிறான். அவ்வளோ இட்டாச்சிலாம் அழுவானான்றதெல்லாம் அவன் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ கதறி அழுந்து கை நடுங்கி அவனால் முடியல. அப்பயும் அதை செஞ்சு தான் ஆகணும், இல்லைன்னா மொத்த வில்லேஜுமே போயிடுமே அப்படின்னு. டான்ஸில் பேசின டீலே அப்படி தான் இருக்குது. தேடவக்கை இருந்தாலும் தடுத்து இருந்தாலும் அவர் இதை பண்ணியிருக்க மாட்டாருன்னாலும் அது அப்படியே மூல செலவு பண்ணிட்டான். என்னதான் நீ லீஃப் வில்லேஜ் இப்போ உன் கிளான்னா அவர் யார் பக்கம் நிற்பார்? லீஃப் வில்லேஜுக்கு தான் நிற்பார். அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி ஈஸியாக மண்டையை கழுவிட்டான். ஸோ இவங்களுக்கு எதிராக வரண்டா, ஒன்று இதை செஞ்சு உன் தம்பியை காப்பாற்றிக்க, இல்லையா மொத்தமே அழிஞ்சிரும் உன் விருப்பம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தா என்ன பண்ணுறது? நம்ம இட்டாச்சி தப்பு சொல்கிறோம், அவனுக்கு ஆப்ஷனே இல்லையே, இதை விட்ட வேறு வழியே இல்லையே. இப்போ கிளானை காப்பாற்ற கடைசி ஒத்தனையாவது இருக்கட்டும், இல்லைன்னா மொத்தமே அழிஞ்சிரும், என்னாலையும் எதுவும் பண்ண முடியும். இத்தனை பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண முடியுன்ற மாதிரி தான் ஆகிடும். வேறு வழியெல்லாம் தான் பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்து டான்ஸர் சொன்னாங்க, இப்போ சாசிக்கேவை நீ விட்டாலும் அவன் திரும்ப இந்த உண்மையெல்லாம் தெரிய வரும்போது திரும்ப அவனுக்கு வெறுப்பு தான் ஒரு லீஃப் வில்லேஜ் மேலே. அப்போ திரும்பவும் அவன் மேலே ஒரு இது போக தான் செய்யும் தான் சொன்னேன். ஆனால் இப்போ அதே மாதிரி தான் நடக்குது. அதுவும் இல்லாமல் நீ இட்டாச்சு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. வந்து அந்த ரீஅனிமேஷன் ரிலீஸ் பண்ணுற கபோட்டை கிட்ட அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது சாசிக்கே சொன்னால நான் வந்து வெறுப்பேன் அழிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் அமைதியாக நான் இட்டாச்சு. அந்த அமைதி எனக்கு அது ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அவ்வளோ வலி அவனுக்கு. அது அது என்னால் ரொம்ப ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அவனுக்குன்னா அந்த அந்த ஃபேஸில் அதில் வந்து அவ்வளோ பெயின் தெரிஞ்சிச்சு. சாசிக்கு எப்படி சொல்கிறது அவன் கேட்டு அதுக்கப்புறமும் அந்த ரீஅனிமேஷனுக்கு அந்த வேர்ட்ஸ்லாம் சொல்லி அது பண்ணிட்டு இருந்தான். அந்த இடத்துல இட்டாச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அது அவனுக்குள்ளே எவ்வளோ வலி இருக்குது, அவனுக்கு கில்ட்டி ஃபீல் இருக்குது, தப்பு நடந்திருக்குன்னு தான் தெரியுது, உன்னுடைய கோபமும் நியாயம்தான் இருக்குது. இதை புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறதும் அவ்வளோ ஈஸி இல்லை. நான் நல்லா நினச்சிருக்கேன், நீ அதே மாதிரி நானான்ட்டு அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாது. உன்னுடைய வலி எனக்கு புரியுது, எல்லாமே மிக்சடாக அந்த ஒரு ரியாக்ஷனில் இருக்குது, அந்த ஒரு அமைதியில் இருக்குது. அந்த இடத்துல இட்டாச்சி என்ன தான் பேச முடியும்? நருட்டோ பேச முடியும், இவன் வந்து தம்பியா என்னன்னு பேசுறது? ரொம்ப இறங்கினா வந்து நிஜமாகவே கண்ணீர் விட்டு வந்துடும், அந்த மாதிரி வலி அது. எனக்கு டோபி 2 வில்லேஜுக்கும் ஆப்போசிட்டாக இருக்கான் அப்படின்னா எதை சேர்ந்தவன்றதே இப்போ கன்ஃபியூஸ்டாக இருக்குது. இப்போ உண்மையாகவே உச்சதாக இருந்தானா இல்லை லீஃப் வில்லேஜ்லேருந்து வந்தவனா, ஏன் 2 வில்லேஜ் மேலேயும் கோவங்கிறதுல 3ஆவதாக இங்கே வந்து ஒரு வில்லனா எப்படி அவனை எடுத்துக்கிறதுனே எனக்கு புரியல. அதுக்கு மாதிரி குழப்பமாக இருந்துச்சு. இந்த இடத்துல லாஸ்ட்டாக இட்டாச்சி சொன்ன வார்த்தையில் எனக்கு திரும்பவும் நருட்டோவை நினச்சி தான் அது சொல்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சுங்க. ஏன்னா இப்போ கிளம்ப போகிறான், அவ்வளோதான், இந்த உயிர் போக போகுது, முடிஞ்சிச்சு. இப்பயும் வந்து நீ என்னை வெறுத்தாலும் என்னுடைய கடமையை நான் உனக்கு தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருப்பேன்றதை நருட்டோ நம்பி சொன்ன மாதிரி தான் இருந்தது. ஏன்னா என் இடத்துல இனிமேல் நருட்டோ வந்து உனக்கு செய்வாண்டா அந்த விஷயத்தை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. எனக்கு உன்னுடைய உச்சியா கிளானோட மெயின் இதுவும் கற்றுக் கொடுத்துட்டேன். இனிமேல் நீ வெறுத்தாலும் பண்ணாலும் அதை தடுத்து உனக்கு புத்தி சொல்ல என் இடத்துல இனிமேல் நருட்டோ இருப்பான்டான்னு அவனை நினச்சி அது பண்ண மாதிரி தாங்க எனக்கு இருந்தது. எனக்கு நருட்டோ எவ்வளோ நம்பி இருக்கான்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதே விஷயம் தான் இந்த எபிசோட் நடந்தது. ஏன்னா சாசி அவனுடைய கண்ணை நம்பி நான் நம்புகிற ஒரே ஆள் நீதான்னு சொல்லி இட்டாச்சி கிட்ட ஒப்படைச்சு போயிருக்கான். என்னன்னா அந்த நாய் தேடி இருக்குது. ஸோ அப்படியேப்பட்ட ஒன்றை நருட்டோ நம்பி இட்டாச்சி விட்டான்றப்ப அங்கேயே தெரிஞ்சு போய். பட் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃப்ளாஷ்பேக் போனால் தோண்ட வந்துட்டே இருக்குன்ற மாதிரி தாங்க வந்துட்டுருக்கு. இப்போ வரைக்கும் நம்ம மாத்ராவை கூட ஓரளவுக்கு புரிஞ்சுப்பா வராது எல்லாம் தெரிஞ்சுப்போன்னு நினைக்கிறேன். டோபியை பற்றி தெரிஞ்சுக்கதான் இங்கே ரொம்ப கஷ்டன்ற மாதிரி இருக்குது. என்ன தாண்டா உந்து அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்குது. என்ன செஞ்சது எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ அவன் எந்த பக்கம் தான் நிற்கிறான், எதுக்கு இதை செய்கிறான், என்ன தாண்டா உன் விஷயம் என்னடா அப்படின்னு கேட்குறப்ப தான் இது தெரியுமே. என்னைக்கிட்ட நீ மாஸ்க்கு கழட்டி தொலைப்பா, அதுலேயே எங்களுக்கு எக்கச்சக்க கன்ஃபியூஷன் இருக்குது. அதுக்கும் மீறி உன்னோட தாட்ஸில் உன் இடத்துல நீ செய்கிற விஷயத்தில் எதுலேயுமே கிளியாரிட்டி இல்லை. என்ன தான் பண்ணுறான் இவன், இந்த பக்கமும் போகிறான், உன் வில்லேஜும் இது பண்ணுற, என்னதான் சர்வதேச குற்றவாளி, என்னதான்டா நீ கைக்கூலியாய், என்ன இதில் ஒரு கேட்டகரியில் வைக்கிறது என்னன்னே எங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதான் அது இட்டாச்சிக்கு தெரிஞ்சுமே எப்படி அவன் வந்து போய் இவனை ஃபாலோ பண்ணிக்கிறான், இவன் மைண்ட் செட் என்னன்ற வரைக்கும் ஃபாலோ பண்ணி எல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்துக்கிறான். அப்படி தெரிஞ்சிருந்தும் இட்டாச்சி அமைதியாக தான் இருந்திருக்கான். கிளான் அழிக்கிற ஒருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சும் இட்டாச்சி அது பெருசாக எடுத்துக்கல. இங்கேயும் வந்து நான் தன்னோட கிளானை தவிர
அதாவது தன்னோட கிளானையும் மீறி லீஃப் வில்லேஜுக்கு அவ்வளோ உண்மையாக இருக்கிறது இட்டாச்சி. ஒரு மாதிரி அது எப்படி என்ன இருந்தாலும் சொந்த கிளானை தவிர ஒரு வில்லேஜ் எப்படி அவன் நம்புறான்னு புரியல. சொந்த கிளானை அழிக்கிறதுக்கு ஒருத்தர் ரெடியாக இருந்தாலும் அவன்கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறான், அதுவும் புரியல. எல்லாம் குழப்பமா இருக்கு. அதான் சொல்கிறேனே, அவன்கிட்ட போய் ஒரு வேலை சொன்னால் செய்வான் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது என்ன ஏது யார் அதெல்லாம் பார்க்க மாட்டான் போல இருக்குது. இப்போ இட்டாச்சி போய் தான் வில்லேஜ் நம்மளோட கிளானை அழிக்கணும்னு கேட்டால் உடனே ஓகே சொல்கிறேன். அதே மாதிரி தான் லீஃப் வில்லேஜுக்கு யாருன்னா சொல்லி தான் இதை செஞ்சானான்ற மாதிரி இப்போ எனக்கு சந்தேகமாக இருக்குது. சொல்கிற வேலையை செய்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்ககிட்ட போய் ஒரு வேலையை கொடுத்தா அவன் செய்யாம விட மாட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இட்டாச்சி அதை யூஸ் பண்ணிட்டேன். இந்த கொடூரம் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தால் தான் முடியும். சொந்த கிளானி இத்தனை மக்களை கொல்லணும், பாரபட்சம் பார்க்காம குழந்தைங்க பெண்கள் எதையும் பார்க்காம ஈவருக்கெல்லாமல் கொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆள் தான் தேவைன்னு போய் அவன்கிட்ட ஹெல்ப் கேட்ட மாதிரி இருக்குது. ஸோ இவன் இட்டாச்சி அவங்க அப்பா அம்மா அவ்வளோதான் கொண்டு மீதி பேர்லாம் அவன் தான் கொண்டாடணுன்ற மாதிரி தான் இப்போ எனக்கு ஃபீல். ஸோ ஃபைனலி இந்த ரீஅனிமேஷன் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னாலும் இதில் சில வருத்தமும் இருக்குது. நான் பாட்டி அவங்க லவ்வர் பேசிப்பாங்க, பழைய லவ்வர் அவங்க மீட் பண்ணிப்பாங்கன்னு நினச்சேன், அது நடக்கலை. அண்ட் இந்த பக்கம் இப்போ மாதவ தடுக்க இது பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லைன்ற சுச்சுவேஷன் தான். பட் இன்னொரு பக்கம் இட்டாச்சியும் இப்போ அதே வழியோடு திரும்ப போகிறதுன்றது ஏற்றுக்க முடியல. இன்னும் அவங்க கூட டைம் இன்னும் பேசியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் எல்லாத்தையுமே ஒரு அளவுக்கு சொல்லி இதுதான் ஃபைனல், இதுதான்டா அப்படின்னு சொல்லி இதுதான் உண்மை, இதுக்கு மேலே நீ என்ன முடிவு எடுக்கிறோ எடுன்னு சொல்லி திரும்ப அதே இடத்துல விட்டு போகிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருக்குது. திரும்ப அந்த வலியோடு நிற்கிற மாதிரி தாங்க இருக்குது எனக்கு சாஸ்கே. நம்மளுக்கே வலிக்குதுன்னா அவனுக்கு என்ன வலி இருக்கும், இதுக்கப்புறம் அவன் என்ன முடிவு எடுப்பான்றதே எனக்கு புரியல. இது இப்போ தீர்வா, இப்போ சாஸ்கே இது மாற்றிருமான்னு எனக்கு தெரியல. இது இன்னுமா அவனுக்குள்ள அவன் மனசுக்குள்ளே இன்னும் தீரா வலியை தான் உண்டாக்குன்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருக்குது. இது இப்போ சாஸ்கே எப்படி புரிஞ்சுப்பான்? இப்பயும் லீஃப் வில்லேஜ் இவனை யூஸ் பண்ணியிருக்கு, என்னை வச்சு பிளாக்மெயில் பண்ணியிருக்கு, என்னை வச்சு தான் இது நடந்திருக்கு. திரும்ப லீஃப் வில்லேஜ் மேலே கோவம் தான் வரும் இந்த விஷயம். இது என்ன அவன் தாட்டை மாற்றுன்றது எனக்கு புரியல. இப்போ மாதரான்ற ஒன்று அழிச்சிட்டாங்க, ரீமேஷன் முடிஞ்சாலும் இன்னும் ரத்த வெறி பிடிச்ச டோபின்னு ஒருத்தன் இருக்கான். ஸோ சொந்த கிளான் எதையுமே பார்க்காம அழிக்கிற ஒரு ஆள் அவன் இருக்கான் அப்படின்னா எவ்வளோ டேஞ்சரால அவன் இன்னும் மிச்சம் இருக்கான், இன்னும் முடியலன்னு தான் எனக்கு தோணுது. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.